ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் உள்ள தோட்டம். எங்கள் வீட்டு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இப்படி அழகான ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தோன்னே எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, இது நம்ம தஞ்சாவூர் தான். பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் நாங்கள் வச்சுருக்குறோம். அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள், நிறைய பூக்கள், நிறைய மரங்கள்லாம் நாங்கள் வச்சு வளர்க்குறோம். சும்மா சின்ன இடம் தான், அந்த இடத்த நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மரத்தெல்லாம் வளர்த்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்க்கலாம். சின்ன சின்ன தொட்டியிலே நிறைய செடிகள் போட்டு வச்சுருக்குறோம். டெய்லி செம்பருத்தி எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம், அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை செடி, அதுக்கப்புறம் இது சக்கரவள்ளி செடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த உரமுமே போடாமல் இயற்கையாக தானாக வளருது. இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி தாங்க. மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் பொடி பொடியாக நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகளை ஜஸ்ட் இந்த இடத்துல தூவி விட்டாலே போதும், அது தானாக செடியாக வளர்ந்துடும். அது நமக்கு நிறைய கீரையை கொடுக்கும். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் ஜஸ்ட் இந்த இடத்துல சின்ன பராமரிப்பு பண்ணால் போதும். காலையில் ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும், உரமே தேவையில்லை. அதுவாக இந்த இடத்துல எவ்வளோ செடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் மணத்தக்காளி கீரை எங்கேயே பறித்து எங்கேயே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருவோம். மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. இனி வரப்போகிற வெயில் காலத்தில் டெய்லி நம்ம ஒரு 10 இலையை பறித்து அதை சூப் வச்சு குடித்தோம்னாலே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். நமக்கு சூட்டுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதே மாதிரி இது நம்மளுக்கு உடம்புல வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்கிற புண்ணு எல்லாத்தையுமே ஈஸியாக சரி செஞ்சிடும். வாயில் சின்ன சின்ன புண்ணு உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒரே ஒரு இலையை எடுத்து நீங்கள் நல்லா மென்று வாயில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாயில் இருக்கிற புண்ணு ஆறி போயிடும். இனிமேல் புண்ணு உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா வயிறு கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இதுதான் நாங்கள் இப்போ பறித்த கீரை. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ நம்ம பச்சை மிளகா பறிக்கிறது தான் பார்க்குறோம். எத்தனை பச்சை மிளகா வருதுன்னு மட்டும் நீங்கள் இப்போ பாருங்களேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பச்சை மிளகா செடி இங்கே எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர மிளகான்னு சொல்லுவோம், சிவப்பு மிளகாய், அது ஒரு டப்பாவில் போட்டு நம்ம எப்போவுமே அடித்து வச்சுருப்போம். அந்த டப்பாவில் எல்லாமே காலி ஆடுனோடனே கீழே நிறைய விதைகள் தங்கியிருக்கும். அந்த விதையெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு டஸ்ட்பினில் தூக்கி போடாமல் இந்த இடத்துல வெளியில் தூவி விட்டது தான். அந்த மாதிரி தூவி விடுறப்போ அது நல்ல மழை தண்ணி, இந்த மண் நல்லா இருந்துச்சுன்னா தானாக அது செடியாக வளர்ந்துடும். இதுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையில்லை, உரம் எதுவும் போட தேவையில்லை. ஜஸ்ட்டு காலையில் தண்ணி ஊற்றினாலே போதும். இது நமக்கு நிறைய மிளகாயை கொடுக்கும். ஜஸ்ட்டு ஒரு 10 விதை நம்ம போட்டிருப்போனா இங்கே பாருங்கள் எத்தனை மிளகாய் நமக்கு கிடைக்குதுன்னு. இங்கே கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு மிளகாய் இதில் கிடைக்குது. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உடம்புக்கும் எந்த பாதிப்பும் இது ஏற்படுத்தாது. ஒரு முறை இப்போ நம்ம மிளகாயை பறிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 10 days நீங்கள் கேப் விட்டிங்கன்னா அதே அளவு மிளகாயை நீங்கள் மறுபடியும் பறிக்கலாம். இயற்கை தந்த வரப்பிரசாதம் இதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இயற்கையை நம்ம கொஞ்சம் பாதுகாத்தோன்னா அது நமக்கு திரும்ப எவ்வளோ விஷயங்களை கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா? இனிமேலாவது நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த ஒரு செடியிலேருந்து எவ்வளோ மிளகாயை பறிச்சிருக்கோன்னு பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய செம்பருத்தி செடியும் வளர்த்துட்ருக்குறோம். இங்கே அழகாக ஒரு மொட்டு தெரியுது பார்த்தீங்களா? எப்போ மலரலாம் அப்படின்னு காத்துட்ருக்கிற மாதிரியே தெரியுது. இப்போ நீங்கள் பச்சை பசையில் நீங்கள் பார்க்குறது பசலைக்கீரை. இதுக்கு ஆயுர்வேதத்தில் அமிர்த வல்லாரை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டில் இருக்குது. இன்னொன்று, இது சாப்பிட்டா குழந்தைகளோட மூளை வளர்ச்சி, அவங்களோட மூளை செயல்பாட்டிற்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்து பயனடையலாமே. நண்பர்களே, இயற்கையை ரசிப்போம், இயற்கையை நேசிப்போம், கூடவே இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.